ஆனந்த் கிஷோர் தாதா, தாதிக்கு சித்தி பையன். இப்படி இவங்க எல்லாமே ஒரே ஏரியாவில் இருந்திருக்கிறாங்க. அதாவது மன்மோகினி தீதி, பிரகாஷ் மணி தாதி, குவீன் மதர், அர்ஜுன் தாதா, அவங்க அம்மா, ஆனந்த் கிஷோர் பாய்ஜி, இவங்க எல்லாமே ஒரே ஏரியாவில் இருந்திருக்கிறாங்க. இவங்க எல்லாரும் ஒன்று கூடி பாபாவுடைய விஷயங்களை தங்களுக்குள்ளார பகிர்ந்துக்கிட்டாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் பாபா தான் உலகம், வேறு ஒரு உலகம் கிடையாது. தாதியோட அம்மா அப்பாவுக்கும் நம்பிக்கை இருந்துச்சு. மன்மோகினி தீதி கூட இவங்க போயிட்டு வந்துட்டுருக்குறாங்க அப்படின்னு அவங்களும் புரிஞ்சிருந்தாங்க. தாதிக்கும் பாபாவுடைய சத் சங்கத்தில் ஈடுபாடு ரொம்ப அதிகமாயிடுச்சு. அதுக்கப்புறமா பாபா தாதிக்கு நிறைய பாடங்கள், பாடல்கள் எல்லாமே கற்றுக் கொடுக்குறாங்க. ஞானத்தில் தாதிக்கு ரொம்ப ஆர்வம் ரொம்ப அதிகமாகிடுச்சு. உலகத்தினுடைய பல மற்ற விஷயங்கள் எதுவுமே அவங்க நினைவுக்கு வரலை. பாபா தாதிக்கு எப்படி ஸ்பீச் பண்ணுறது எல்லாமே கற்றுக் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது தாதி ரொம்ப சின்ன வயசாக இருந்தாங்க. கலர் ட்ரெஸ் தான் போட்டிருந்தாங்க. அந்த சிந்தி சமுதாயத்தை சேர்ந்த பெண்கள், அதாவது சிறுமிகள் கூட நிறைய நகைகள் எல்லாமே அணியக்கூடிய வழக்கம் இருந்தது. பாபாவுடைய வீடு கீழே ரொம்ப பெருசாக இருக்கும். மேலே ஃப்ளோரில் ஒரு சிறிய அறை இருந்தது. அது பாபாவுடைய ஒரு பர்சனல் ரூமாக இருந்துச்சு. பாபா அந்த ரூமில் தான் மேலே வசித்தாங்க. அதாவது அந்த அறையில் பாபா தனிமையில் இருந்து ஞானத்தை நல்ல சிந்தனைலாம் செய்வாங்க. ஒரு நாள் பாபா அந்த அறையில் இருந்தாங்க. தாதியும் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 3-4 பேர் சேர்ந்து பாபாவை சந்திக்க அந்த அறைக்கு போகிறாங்க. அந்த 4 பேரில் லீலா சகோதரி இருந்திருக்கிறாங்க. கிக்கனி, அடுத்து நம்ம தாதி இருந்திருக்காங்க. பாபாவுடைய வீடு கடைகளுக்கு மத்தியில் இருந்தது. இப்போது பாபா வீட்டுக்கு போகும்போது அந்த மற்ற கடைகளில் இருக்கக்கூடிய கடைக்காரர்கள் எல்லாமே கூட பார்த்துட்டு இருந்திருக்கிறாங்க எல்லாமே. இப்போ இவங்க எல்லோரும் சேர்ந்து பாபா வீட்டுக்கு போகிறாங்க. கீழே போய் சேர்ந்த உடனே பாபா சொல்லியிருக்கிறாங்க, இந்த குழந்தைகள் எல்லாரையும் நேராக மேலே என்னோடய ரூமுக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே அவங்க எல்லாருக்கும் என்ன நினச்சாங்கன்னா, பாபா எதுக்கு நம்ம எல்லாரையும் மேலே கூப்பிடுறாங்க? இப்போ எல்லோரும் பயந்துட்டாங்க. என்னன்னு தெரியலையே, பாபாவுக்கு என்ன காரியம் நடக்கணும்னு தெரில, என்ன வேலை இருக்குன்னு தெரியல, அப்படி பயந்துட்டாங்க. இப்படி யோசிச்சுக்கிட்டே பாபா கிட்டே போய் சேர்ந்துட்டாங்க. இப்போ பாபா கேட்குறாங்க தாதியை பார்த்து, குழந்தை உனக்கு பேண்ட் ஷர்ட் போட்டவங்களோட கல்யாணம் பண்ணணுமா, இல்லை பட்டு பீதாம்பரம் அணிந்தவர்களோட திருமணம் பண்ணணுமா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ எடுத்தோன்னே இந்த கேள்வியை தான் கேட்குறாங்க. அதுவும் தாதியை பார்த்து கேட்குறாங்க பாபா. சொல்லப்போனால் தாதிக்கு பேண்ட் கோட்னா என்ன, பீதாம்பரம்னா என்ன, இதனோட வித்தியாசங்கள் இதெல்லாம் அப்போ எதுவுமே தெரியல அவங்களுக்கு. இப்போ எதுக்கு பாபா கல்யாணத்தை பற்றி கேட்குறாங்க? இப்போ இவங்களுக்கு புரியலங்கிறத பாபா புரிஞ்சிக்கிட்டு மறுபடியும் கேட்குறாங்க. நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, யாராவது ஒரு பையனோட உனக்கு கல்யாணம் பண்ணணுமா, இல்லை ஸ்ரீ கிருஷ்ணரோட நீ திருமணம் பண்ணிக்கணும்னு நீ விரும்புகிறியா அப்படின்னு பாபா மறுபடியும் கேட்குறாங்க. அதுக்கு தாதி என்ன பதில் சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கு ஏற்கனவே கிரிதர், அதாவது கிருஷ்ணரோட எனக்கு திருமணம் நடந்து முடிஞ்சிருச்சு. நான் எந்த ஒரு பையனோடையும் நான் திருமணம் பண்ணிக்கணுங்கிறது அவசியம் இல்லை அப்படி சொல்கிறாங்க. அதுக்கு பாபா என்ன சொல்கிறாங்கன்னா, அப்படியா, அப்போனா இந்த நகைகள், இந்த கலர் ட்ரெஸ்லாம் ஏன் நீங்கள் போட்டிருக்கிறீங்க அப்படி கேட்குறாங்க பாபா. இப்போ அந்த இளைஞர்களுக்கு பிடிக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் அதை அணிஞ்சிருக்கிறீங்க அப்படி பாபா கேட்குறாங்க. அந்த நாள்லேருந்து இந்த நாள் வரைக்கும் தாதி ஒரு நாள் கூட கலர் ட்ரெஸ் போட்டதே இல்லை. அதே நேரத்தில் நகைகளும் அணிஞ்சதில்லை. அந்த சமயத்தில் தான் பாபா ஒரு போர்டிங் திறக்கணும் அப்படிங்கிற ஒரு திட்டம் போட்டுட்ருந்தாங்க. இந்த யஜ்யம் ஆரம்பமானது தீபாவளி சீசனில் ஆரம்பமாயிருக்கு. பாபா காஷ்மீருக்கு ஏப்ரல் அல்லது மே மாதம் போயிட்டாங்க. பிறகு பாபா 3 மாதங்களாக வரவே இல்லை. பாபா ஞானத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி, அதாவது சிவபாபா பிரம்மா பாபா உடலில் வர்றதுக்கு முன்னாடியே லௌகிக் ஸ்கூல் திறக்கிறதுக்காக ஒரு பில்டிங் கட்டியிருந்தாங்க. அந்த பில்டிங் பேர் தான் ஓம் நிவாஸ். ஸ்கூல் அப்படிங்கும்போது கொஞ்சம் நல்ல பெரிய பில்டிங்காக தானே கட்டுவாங்க இல்லையா? அந்த நாட்களில் பிரிட்டிஷ் ராஜ்யம் நடந்தது. ஃபாரினர்ஸோட பங்களாக்கள்லாம் இருந்தது. கலெக்டர்ஸ் இவங்களுடைய பங்களா போல் இந்த ஸ்கூல் பில்டிங்கும் ரொம்ப நீண்டதாக பெரியதாக இருந்தது. பாபா காஷ்மீர் போகும்போது மம்மாவை தான்
தலைமை பொறுப்பில் வச்சுட்டு போயிருந்தாங்க. மம்மா தாதி சொல்கிறாங்க, எங்கள் எல்லாரையும் விட ரொம்ப புத்திசாலியாக இருந்தாங்க, ரொம்ப இனிமையாக பேசக்கூடியவங்களாக இருந்தாங்க, ரொம்ப நல்ல சொற்பொழிவு ஆற்றக்கூடியவங்களாக இருந்திருக்கிறாங்க, வீணையும் வாசித்தாங்க, பாட்டு பாடுறது நடனம் ஆடுறதுலலாம் ரொம்ப புத்திசாலியாக இருந்திருக்கிறாங்க. இதெல்லாம் பாம்பேலேருந்து கற்றுக்கொண்டு இருந்திருந்தாங்க மம்மா. இப்போ பாபா காஷ்மீர் போயிருக்காரு அந்த டைமு. அங்கிருந்து மம்மாவுக்கு லெட்டர் போடுறாரு. அதில் பாபா என்ன எழுதுகிறாங்கன்னா, ஓம் ராதை, நான் எப்போ திரும்பி வரேனோ அப்போது சத்சங்கத்துக்கு வந்துட்டுருக்கக்கூடிய தாய்மார்களுடைய குழந்தைகள் படிக்கிறதுக்காக ஒரு ஸ்கூல் ஏற்கனவே இருக்குது. அந்த ஸ்கூலில் தங்கி படிக்கிறதுக்காக ஒரு போர்டிங் நீங்கள் திறக்கிறதுக்கான ஏற்பாடுகளை நீங்கள் ரெடி பண்ணுங்க அப்படின்னு லெட்டர் போடுறாங்க பாபா மம்மாவுக்கு. ஒரு கான்ட்ராக்டரை ஏற்பாடு பண்ணி அந்த பில்டிங்கை ரெடி பண்ணுங்கள், அதுக்கப்புறம் எனக்கு செய்தி கொடுங்க, அதுக்கப்புறமா நான் வரேன் அப்படி மாமாவுக்கு பாபா லெட்டர் போட்டிருக்காங்க. பாபா 1 மாதத்தில் வரதுக்கு பதிலாக 3 மாதமாக காஷ்மீர்லேயே இருந்திருக்காங்க. இப்போது தாதி அவங்க அனுபவத்தை சொல்கிறாங்க, நாங்கெல்லாம் அப்படி ஒரு பாபா மேலே பைத்தியமாக அழுதுட்டு இருந்தோம். இரவு என்ன பகல் என்ன, எங்களை பொறுத்த வரைக்கும் பாபா 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 அவ்வளோதான் அப்படி சொல்கிறாங்க தாதி. அதாவது அவங்க கண்களில் பாபாவையே அவங்க பார்த்தது கிடையாது. பாபாவை பார்க்குறதுனாலே அவங்கள பொறுத்த வரைக்கும் கிருஷ்ணரை பார்க்குற மாதிரி தான். அவங்க கண்கள் முழுக்க கிருஷ்ணர் தான் நிறைஞ்சிருந்தார். இப்போ யாருடைய கண்களுக்குள்ளார கிருஷ்ணர் நிறைஞ்சிருக்காரோ அவங்க பைத்தியமாகுவாங்களா அல்லது வேறு என்ன ஆவாங்க அப்படி தாதி கேட்குறாங்க. அதாவது கிருஷ்ணர் மீது இருக்கக்கூடிய அன்பில் அப்படி ஒரு பைத்தியமாக இருந்தாங்க அவங்க மேலே, கிருஷ்ணர் மேலே. இப்படி பாபா மம்மாவுக்கு லெட்டர் போட்ட உடனே மம்மா காரியத்தில் இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாரோடையும் சேர்த்து மீட்டிங் போட ஆரம்பித்தாங்க. மீட்டிங்கில் தாதி இருந்தாங்க, மன்மோகினி தீதி எல்லோரும் இருந்தாங்க. இவங்க எல்லாம் மம்மாவுக்கு சொல்கிறாங்க, நாங்கள் ஸ்கூலை நடத்துகிறோம் அப்படி சொல்கிறாங்க. இப்படி போர்டிங்கும் ரெடி ஆகிடுச்சு, குழந்தைங்களும் ரெடி ஆகிட்டாங்க, ஸ்கூல் டீச்சர்ஸும் ரெடி ஆகிட்டாங்க. மம்மா பாபாவுக்கு லெட்டர் போட்டாங்க. உடனே பாபாவும் வந்துட்டாங்க. பிறகு பள்ளிக்கூடத்துக்கு தேவைப்பட்ட பொருட்கள், பெஞ்சு, சேரு, டேபிள்ஸ், புக்ஸ் எல்லாமே வாங்கப்பட்டது. 1937 தீபாவளி நேரத்தில் போர்டிங்கை திறந்துட்டாங்க. அந்த பில்டிங் 3 பாகங்களாக பிரிக்கப்பட்டிருந்தது. 2 பாகங்களில் சகோதரிகள் எல்லாம் இருந்திருக்கிறாங்க, ஒரு பிரிவில் பாபா இருந்திருக்கிறாங்க. ஏறத்தாழ 50 குழந்தைகள் இருந்திருக்கிறாங்க. 5 வயசுலேருந்து 10 வயசு வரைக்கும் இருந்திருக்கிறாங்க. பாபாவுடைய லௌகீக குழந்தை நாராயண் தாதான்னு ஒருத்தர் இருக்கார். அவரும் கூட அந்த போர்டிங்கில் அந்த குழந்தைகளோட ஒருத்தர். தாதிக்கு அப்போ 14 வயது இருந்துச்சு. 9-10 வயசு இருக்கிறவங்களுக்கு தாதி பாடம் எடுத்தாங்க. அப்போ தாதி எந்த டிகிரிலாம் ஒன்றும் வாங்கலை, ஆனால் எல்லாமே கற்றுக் கொடுத்தாங்க குழந்தைகளுக்கு. பிறகு 1 வருடம் ஆன பிறகு பாபா உயில் எழுதிட்டாங்க. அந்த உயில் 8 பேரில் எழுதி வச்சாங்க பாபா. அதில் மன்மோகினி தீதி, அர்ஜுன் தாதாவுடைய தாய் ருக்மணி, ரூப்வந்தி அதாவது மம்மாவோட மாமின்னு சொல்கிறாங்க தாதி, அதாவது மம்மாவுடைய அத்தை மகேந்திரன், மம்மா, அடுத்து பிரகாஷ்மணி தாதி. இவங்க எல்லாருமே அந்த 8 பேர் கொண்ட குழுவில் இருக்கிறாங்க. அந்த உயிலில் ஜசோதா மாதா பாபாவுடைய பத்தினி, அதாவது மனைவி, பிரிஜேந்திரா தாதி பாபாவுடைய மருமகள், பாபாவுடைய பையன், இப்படி எல்லாருடைய சைனும் அதில் இருந்தது, கையெழுத்தும் இருந்துச்சு. இப்போ இதில் பாபாவுடைய ஒரு விசேஷத்தை பாருங்கள். அந்த உயிலில் பாபாவுடைய லௌகிக் ரிலேஷன்ஸ் பேர் எதுவும் யாரோட பேருமே இடம்பெறலை. இந்த நேரத்தில் தான் எல்லாருமே கராச்சி போகிறாங்க. அதாவது பாபா ஒரு பிளான் பண்ணி ஒரு காரியம் செஞ்சாங்க. ஹைதராபாத்துக்கும் கராச்சிக்கும் இடையில் ட்ரெயினில் 3 மணி நேரம் பயணம் செய்யணும். அதாவது ஹைதராபாத்லேருந்து கராச்சிக்கு போகணுன்னா 3 மணி நேரத்தில் ட்ரெயினில் போயிடலாம். ஓம்னிவாஸ் ஸ்டேஷனுக்கு ரொம்ப பக்கத்துலேயே இருந்தது. ஹைதராபாத்லேருந்து நைட்டு 2 மணிக்கு ட்ரெயின் கராச்சிக்கு போகிறோம். பாபா அவர்கிட்ட எந்த பணமும் வச்சுக்கிறது கிடையாது. ஆனால் பணம் எங்கே இருக்கும் அப்படிங்கிறது பாபாவுக்கு தெரியும். ஹைதராபாத்லேருந்து கராச்சி போகணுன்னா 2 ரூபாய்க்கு டிக்கெட் எடுக்கணும். பாபா 2 ரூபாய் எடுத்துட்டாங்க.
இவங்க தாதி எல்லாருமே தூங்கிட்டு இருக்கிறாங்க அந்த நேரம். இப்போ பாபா என்ன பண்ணுறாங்கன்னா, ரொம்ப அமைதியாக சத்தம் போடாமல் கதவை திறந்து கராச்சி போய் சேர்ந்துட்டாங்க. எல்லோரும் தூங்கி எந்திரிச்சு பார்த்தா பாபாவை காணோம். ஐயோ, எங்கே போனார் என்னுடைய கிரிதர், அதாவது கிருஷ்ணா அப்படின்னு எல்லாருமே அழ ஆரம்பிச்சிட்டாங்க. பாபா தனியாக தான் போயிருந்தாங்க. கராச்சியில் சாந்தாமணி தாதியோடைய அப்பா வீடு இருந்தது. அது அவருடைய சொந்த பங்களாவாக இருந்துச்சு. பாபா அங்கே போய் தங்கிட்டு லெட்டர் போடுறாங்க. அதாவது குழந்தை, நான் 2 நாளில் வந்துடுவேன் அப்படி லெட்டர் போடுறாங்க பாபா. பிறகு அங்கேயே இருந்துட்டு தான் பாபா கராச்சியில் போர்டிங் திறக்கிறதுக்கான ஏற்பாடுகளை செய்தாங்க. முழுமையாக 1 வருடத்திற்கு பிறகு எல்லாருமே கராச்சி போயிறாங்க. அதன் பிறகு ஹைதராபாத் அவங்க திரும்பி வரவே இல்லை. இப்போ இதுதான் தாதியுடைய அந்த குழந்தை பருவ நாட்களினுடைய கதை. ஓம் சாந்தி.